Hi, good evening all. So, எல்லாரும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். So, yesterday நம்ம time and distance ஓட starting, that is introduction part பார்த்தோம். அதை பேஸ் பண்ண basic questions எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுவும் பர்டிகுலர் என்ன கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா we discussed the concept based on relative relation between the speed and time. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். ரைட். ஸோ நேற்று நம்ம பார்த்தது எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தது நாட் அ ப்ராப்ளம். உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்டில் கூட போடுங்க. ஐ ஜஸ்ட் ட்ரை டு ரிப்ளை யுவர் டவுட்ஸ். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் த சேம் பார்ட். என்ன பார்க்க போகிறோம்? ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீட் அண்ட் டைம். பட் வி ஆர் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் த பேசிக் கொஷின்ஸ். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அட்வான்ஸ் கொஷின்ஸ். ஸோ எல்லாருமே இருக்கீங்களா? யா, குட் ஈவினிங் கெவின், குமரன், ஹாய், தமிழ், திவ்யா, லாவண்யா, சாமுவேல், எல்லாருக்குமே ஒரு சின்ன ஹலோ. எஸ். ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சுதா கிளாஸ் நம்ம எடுத்தது? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நேற்று நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான். ஸோ அதில் டவுட்ஸ் எதுவும் இருக்காது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதே கான்செப்ட் தான். பட் நம்ம பேசிக் ப்ராப்ளம் பார்க்க போகிறது கிடையாது. we are going to move on to the advanced questions, right? சரியா? So now let's move on to the questions directly. Questionsக்குள்ள நம்ம டைரக்டா போயிடலாம். I'll read out the question. Just listen to the question, everyone. A man starts from his home at a certain time with a certain speed to pick up his wife from office at 4 p.m. One day his wife left the office at 3 p.m. and started walking to home with a speed of 20 km and met the man in the way who left his home at his usual time. They reached home 30 minutes earlier than the usual time. Find the speed of man. Right? So this is a very simple question. ரொம்ப சிம்பிளான பேசிக் கொஸ்டின் இது. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். எஸ் ரைட். என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஒரு மேன் இருக்காரு. மேன் வந்து அவரோட வீட்ல இருந்து கிளம்புறாரு. ஹி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிஸ் ஹோம் அட் சர்டைன் டைம். எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்றாருன்னு தெரியாது. வித் சர்டைன் ஸ்பீட், எந்த ஸ்பீட் இல்ல எவ்வளவு ஸ்பீட்ல அவர் டிராவல் பண்றாருன்றதும் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? ரைட். டு பிக்அப் ஹூம், அவரோட ஒய்ஃபை பிக்அப் பண்றதுக்கு எங்க இருந்து பிக்அப் பண்றாரா? ஆஃபீஸ்ல இருந்து. எத்தனை மணிக்கு பிக்அப் பண்றாரா? 4 மணிக்கு. சரி, ஓகே, இப்படி வச்சுக்கலாமா? ஒரு சின்ன ஐடியா வச்சுப்போம். லெட்ஸ் அஸ்யூம் திஸ் இஸ் த ஹோம். இது அவங்களோட வீடுன்னு வச்சுக்கோங்க. இது ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆஃபீஸ் போய் அவரோட ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு வரணும். அதுதான் அவரோட டாஸ்க். ஒவ்வொரு நாளும் அதை பண்ணிட்டு இருக்காரு. எக்ஸாக்டா 4 PM அவரோட ஒய்ஃபை பிக்கப் பண்ணி ரிட்டர்ன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவார். சரிங்களா? ஒன் டே ஹிஸ் ஒய்ஃப் லெஃப்ட் தி ஆஃபீஸ் அட் 3 PM. அந்த மேனோட ஒய்ஃப் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. 3 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ 4 மணிக்கு எப்பயுமே கிளம்புறவங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பண்றாங்கன்னா 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. And started walking to home with a speed of 20 km/h. So அந்த விமன், அந்த வைஃப் வந்து என்ன பண்றாங்கன்னா 3 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்பீட்லனா விமன் எவ்வளவு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காங்க? 20 km/h ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்றத பார்க்கலாம். And meets the man in the way who left his home at his usual time. So அந்த மேன் என்ன பண்றாருன்னா அவரோட வீட்ல இருந்து அவரோட யூசுவல் டைம் தான் அவர் கிளம்பி போறாரு. யூசுவல் டைம்ல கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அந்த விமன் கிளம்பாம இருந்தாங்கன்னா 4 மணிக்கு அந்த மேன் மீட் பண்ணி திருப்பி கூட்டிட்டு வந்துருவாரு. பட் விமன் என்ன பண்றாங்க 3 மணிக்கெல்லாம் அன்னைக்கு ஆஃபீஸ் விட்டதுனால 3 மணிக்கெல்லாம் அந்த ஆஃபீஸ் வந்து கிளம்பி வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க? 20 km/h ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இருக்கும் போதே வர வழியிலே அந்த மேன் என்ன பண்றாருன்னா அந்த விமனை மீட் பண்ணி ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்தாரு. சரிங்களா? அதான் அங்க கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. Meets the man in the way who left his home at his usual time. So usually அந்த மேன் கிளம்பி அந்த விமனை மீட் பண்ணி திருப்பி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. They reached home 30 minutes earlier. அவங்க என்ன பண்றாங்க? வீட்டுக்கு ரீச் பண்ணும்போது அவங்க டைம் பார்த்தா 30 நிமிஷத்துக்கு முன்னாலே ரீச் பண்ணிட்டாங்க. They reached the home 30 minutes earlier. Right? They reached the home 30 minutes earlier than the usual time. Usually reach ஆகிற டைமோட 30 minutes முன்னாலே ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு சின்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் மேன். அந்த மேனோட ஸ்பீட் என்னன்னு கேக்குறாங்க. இருக்கிறதுல சிம்பிளான கொஸ்டின் இதுதான். பட் இங்க எதையே இதை நான் சிம்பிள் நம்ம சொல்றோம்னா இதோட கான்செப்ட் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா then it is very simple question. சரிங்களா? ரைட். ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தான் இருக்கு. ரொம்ப பெரிய ட்ரிக்லாம் கிடையாது, சின்ன ட்ரிக் தான். மேன் இருக்காரு.
விமனை எப்பயுமே 4 மணிக்கு கூட்டிட்டு வருவாரு. 4 மணிக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. தட் இஸ் 4 மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. ஒரு நாள் என்ன ஆகுது, விமன் 3 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் விட்டுருச்சு. 3 மணில இருந்து என்ன பண்றாங்க, அந்த விமன் வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்பீட்ல, 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நடந்து போற வழியில அந்த மேனை பாக்குறாங்க. மேனை பார்த்ததுனால அந்த மேன் ஒய்ஃபை பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் டைமை பார்த்தா 30 நிமிஷத்துக்கு முன்னாலே, யூஷுவல் டைமோட 30 நிமிஷத்துக்கு முன்னாலே வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்க. இப்ப என்ன கேக்குறாங்க, அந்த மேனோட ஸ்பீட் என்ன, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் மேன்? அந்த ஒய்ஃபோட ஸ்பீட் கொடுத்துறாங்க, மேனோட ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. கவனிங்க, இப்போ நம்மளுக்கு 30 மினிட்ஸ் ஏர்லியரா போயிருக்காங்க இல்லையா, அதுதான் இங்க நம்மளுக்கு பாயிண்ட். இந்த 30 மினிட்ஸ் ஏர்லியரா போயிருக்காங்க இல்லையா, ஏன் 30 மினிட்ஸ் சீக்கிரம் வந்துட்டாங்க? ஏன் 30 மினிட்ஸ் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா, இந்த மேன் ஆபீஸ்க்கு போகாம போற வழியிலேயே அந்த விமனை பார்த்துட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துறாரு. கரெக்டா இல்லையா? ஆபீஸ்க்கு போய் கூட்டிட்டு வந்திருந்தாருன்னா யூஷுவல் டைம்ல ரீச் பண்ணிருப்பார். பட் அவர் என்ன பண்றாரு, போற வழியிலேயே அவரோட ஒய்ஃபை பார்த்து ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துறாரு. அப்போ இவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ அவர் கவர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லையா? ரைட், I'll make it in the other color. இந்த டிஸ்டன்ஸ அவர் கவர் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணாதனால தான் அவருக்கு எவ்வளவு நிமிஷம் சேவ் ஆயிருக்கு, 30 மினிட்ஸ் சேவ் ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். இந்த டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணாதனால 30 மினிட்ஸ் அவருக்கு சேவ் ஆயிருக்கு. சரி, ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்ணாதனால 30 மினிட்ஸ் சேவ் ஆயிருக்குன்னா, அந்த டிஸ்டன்ஸ் அந்த மேன் எப்படி கவர் பண்ணுவார், நம்ம கொஞ்சம் கிளியரா யோசிச்சு பார்த்தோம்னா எப்படி கவர் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேன் இங்கிருந்து ஒய்ஃபை மீட் பண்ணிட்டாரு. சப்போஸ் மீட் பண்ணல, ஒய்ஃப் இங்கே தான் இருக்காங்கன்னா, அந்த மேன் இந்த பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் ஆபீஸ்க்கு போகணும். Then again from the office he needs to come back to this original point. இந்த பாயிண்ட்க்கு திருப்பியும் அவர் மறுபடியும் வரணும். கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இங்க ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு, அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாரு. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணாதனால அவருக்கு எவ்வளவு நிமிஷம் சேவ் ஆகுது, 30 மினிட்ஸ் சேவ் ஆகுது. ஐ மீன் தட் மீன்ஸ் இங்க ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கும், அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது ஒரு 15 மினிட்ஸ் சேவ் ஆயிருக்கும். அப்ப டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு நிமிஷம் சேவ் ஆயிருக்குன்னா 30 மினிட்ஸ் சேவ் ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். மீன்ஸ் அந்த மேன் இங்க போயிட்டு திருப்பி இங்க வரணும். சரிங்களா? சோ அப்படிங்கும்போது இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 2 வாட்டி இங்க கவுண்ட் ஆகுது. அதனால தான் அந்த 2 வாட்டி டிஸ்டன்ஸ் அவர் கவர் பண்றதுக்கு, ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் கவர் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் எடுத்துப்பாரு நம்ம சொல்லலாம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, மேன் எத்தனை மணிக்கு அந்த ஆபீஸ் போறாரு? யூஷுவலா 4 o'clock. மேன் யூஷுவலா அந்த ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவாரு? 4 o'clock. ஆபீஸ்க்கு 4 மணிக்கு ரீச் பண்ணிடுவாரு. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்கு அவருக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்னா 15 மினிட்ஸ் ஆகும். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட அந்த மேன் ரீச் பண்றதுக்கு 3:45 PM டைம் ஆகும் சொல்லலாமா? அந்த ஆபீஸ்க்கு போறதுக்கு 4 PM ஆகும் நம்ம சொல்லலாம். ஆபீஸ் போறதுக்கு 4 PM ஆகும் நம்ம சொல்லலாம். பட் இந்த பாயிண்ட அந்த மேன் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் நம்ம சொல்லலாம்? 3:45 PM ஆகும் நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்க இருந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துலயே ஆபீஸ் போயிருவாரு. கரெக்டா? அப்போ இங்க இந்த பாயிண்ட்ல எனக்கு டைம் என்னது? 3:45. அப்ப இந்த விமன் 3 மணிக்கு கிளம்பின இந்த விமன், 3 மணிக்கு கிளம்பின இந்த விமன், let me mark in a different color. சோ 3 மணிக்கு கிளம்பின அந்த விமன் என்ன பண்றாங்க, நடந்து போய்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஸ்பீட்ல? 45 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காங்க. அப்போ 3 மணிக்கு கிளம்பினவங்க எத்தனை மணிக்கு பார்த்திருப்பாங்கன்னா அதே 3:45 தான் பார்த்திருப்பாங்க. அப்போ எவ்வளவு நிமிஷம் நடந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் நடந்திருக்காங்க நம்ம சொல்லலாம். எவ்வளவு நிமிஷம் நடந்திருக்காங்க? 45 மினிட்ஸ் நடந்திருக்காங்க. அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இதுல ஒரு சின்ன ஐடியா தான். இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ, இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ மேன் 15 மினிட்ஸ்ல கவர் பண்றாரு. அதே டிஸ்டன்ஸ அந்த விமன் எவ்வளவு நிமிஷத்துல கவர் பண்றாங்க? 45 மினிட்ஸ்ல கவர் பண்றாங்க. அப்ப இங்க நம்மளுக்கு யாரு கான்ஸ்டன்ட்? டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னா நம்ம என்ன சொல்லலாம்? we can say what speed and time is inversely proportional to each other நம்ம சொல்லலாம். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு? டைம், மேன், விமன். டைம், மேன் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு? 15 மினிட்ஸ். விமன் எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க? 45 மினிட்ஸ். ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ 1:3 நம்ம சொல்லலாம். அப்ப டைமோட ரேஷியோ 1:3 னா ஸ்பீடோட ரேஷியோ என்ன சொல்லலாம்? we can say speed ratio will be equal to what for us? 3:1 ன்னு நம்ம சொல்லலாம். speed ratio will be equal to what for us? 3:1. so we can say the speed ratio is 3:1. I hope you are clear with this. இப்ப கவனிங்க, நம்மளுக்கு அந்த விமனோட ஸ்பீட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 20 km/h. அப்போ விமன் 1 part ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த 1 part நம்ம என்ன சொல்லலாம்? 20 km/h நம்ம சொல்லலாம். அப்போ 1 partன்றது 20 km/h னா then obviously 3 part will be equal to what? 3 partன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 60 km/h அப்படி நம்ம சொல்லலாம். அப்ப இந்த 60 km/h அப்படின்றது யாரு? ஸ்பீட் ஆஃப் த மேன். அந்த மேனுடைய ஸ்பீட் நம்ம சொல்லலாம். நம்மள கண்டுபிடிக்க சொல்றது என்னது? மேனோட ஸ்பீட் தானே. மேனோட ஸ்பீட் எவ்வளவு பார்ட்? 3 part. so we can say
60 km per hour will be the answer for this particular question. So எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கா? Yes. So இந்த question எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope you are clear with this. Let's move on to the next question. இது ரொம்ப பேசிக்கான simple question தான் அது. Right. So let's move on to the next question. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த question ஏதாவது டவுட் இருந்ததுன்னா just post the doubt in your comment. I'll just read it out and I'll clarify your doubts, right? No ma. Kumaran, sorry, I'm sorry Kumaran, உங்க ஆன்சர் தப்பு. 50 km per hour கிடையாது. இது 60 km per hour. சரிங்களா? சோ கொஞ்சம் திங்க் பண்ணி போடுங்க. வேணா நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் கவுனி. மேன் எங்க இருக்காரு? யூசுவலா 4 மணிக்கு போய் பிக்கப் பண்ணுவார். பட் ஒரு நாளைக்கு என்ன ஆகுது? அந்த விமன் 3 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. சரிங்களா? 3 மணிக்கெல்லாம் கிளம்புனவங்க எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்காங்க? 20 km ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்ப போற வழியிலேயே அவங்களோட ஹஸ்பண்ட பார்த்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா 30 நிமிஷம் முன்னாலே வந்துட்டாங்க அப்படின்றது தெரியுது. அப்ப 30 நிமிஷம் எப்படி சேவ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிருந்து இங்க அதே மாதிரி இங்கிருந்து இங்க அந்த மேன் கவர் பண்ணல, அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணல. அப்படிங்கும்போது அந்த 30 மினிட்ஸ் எப்படி நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகுது? இங்க ஒரு 15 மினிட்ஸ், அதுக்கப்புறம் இங்க ஒரு 15 மினிட்ஸ். அப்போ இங்கிருந்து இங்க வரதுக்கு அந்த மேனுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்? 15 மினிட்ஸ் ஆகும். யூசுவலா 4 மணிக்கு வரவர் 15 மினிட்ஸ் முன்னாடி இங்க வந்துட்டாருன்னா 3:45 15 மினிட்ஸ் முன்னாடி இங்க வந்துருவார் நம்ம சொல்லலாம். அப்ப 3:45க்கு இங்க வந்துருவார். கரெக்ட்டா? அப்ப 3:45க்கு இங்க வந்திருக்காருன்னா அந்த விமன் 3 மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்காங்க. அப்ப எவ்வளவு நிமிஷம் நடந்திருப்பாங்கன்னா 45 மினிட்ஸ் நடந்திருப்பாங்க. அதே பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ் மேன் 15 மினிட்ஸ்ல கவர் பண்றாரு, விமன் 45 மினிட்ஸ்ல கவர் பண்றாங்க. சோ நம்ம ரேஷியோ எடுத்து ஆன்சர் கொண்டு வந்து நம்ம போட்டாச்சு. சோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. A train approaches a tunnel. A train approaches a tunnel. Approaches a tunnel. Inside the tunnel, a cat is located. So inside tunnel குள்ள ஒரு cat இருக்கு. Is located at a point 3/7 of the tunnel from entrance. அதாவது ஒரு ட்ரெயின் இருக்கு. அந்த ட்ரெயின் என்ன பண்ணுதுன்னா டனலை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். So let's say ஒரு டயகிராம் போட்டுக்கலாம். ஒரு டனல் இருக்கு. There is a train. ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. Let's assume this way. இது the track னு வச்சுக்கோங்க. Assume this is the train. Assume this is train. இதுதான் நமக்கு ட்ரெயின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். ட்ரெயின் வந்து இந்த டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கு. டனலை நோக்கி வருது. அப்ப இதுதான் நமக்கு டனலோட என்ட்ரன்ஸ். இது நமக்கு டனலுடைய எக்ஸிட் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறான்னு பார்க்கலாம். A cat, ஒரு cat இருக்கு. A cat is located at a point 3/7 of the tunnel. அப்போ டனலோட 3/7 part எங்க இருந்து? From entrance இருந்து. So அந்த cat இங்க லொகேட் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். Let's assume the cat is located over here. எவ்வளவு டிஸ்டன்ஸ் லொகேட் ஆயிருக்கு? என்ட்ரன்ஸ்ல இருந்து 3/7. அப்ப என்ட்ரன்ஸ்ல இருந்து 3/7னா அப்ப டோட்டல் அந்த டனலோட டோட்டல் லென்த் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 7 பார்ட்னு எடுத்துக்கலாம். நேத்து நம்ம பார்த்திருப்போம். டினாமினேட்டர் எப்பவுமே ஒரிஜினல் பார்ட் நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஒரிஜினல்னாலும் ஒண்ணுதான், டோட்டல்னாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த டனலோட டோட்டல் லென்த் நம்ம என்ன சொல்லலாம்? 7 பார்ட் இருக்கு நம்ம சொல்லலாம். அந்த 7 பார்ட்ல என்ட்ரன்ஸ்ல இருந்து 3 பார்ட் டிஸ்டன்ஸ்ல அந்த கேட் லொகேட் ஆயிருக்கு. அப்போ என்ட்ரன்ஸ் இருந்து 3 பார்ட்னா எக்ஸிட் பார்ட்ல இருந்து அந்த கேட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்குன்னா 4 பார்ட் டிஸ்டன்ஸ்ல லொகேட் ஆயிருக்கும் நம்ம சொல்லலாம். So I hope you are clear up to this statement. இந்த ஸ்டேட்மென்ட் வரைக்கும் எல்லாருமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So listen carefully. Next statement பார்க்கலாம். When the train whistle பண்ணும்போது the cat runs. train sound கொடுக்கும்போது whistle sound வரும்போது அந்த cat என்ன ஆகுது? ரன் பண்ணுது. that is மூவ் பண்ணுது. If the cat moves to the entrance of the tunnel, the train catches the cat exactly at the entrance. அப்ப நல்லா கவனிங்க. ட்ரெயின் அந்த whistle sound கேட்ட உடனே cat மூவ் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப அந்த cat வந்து moves to the entrance நோக்கி மூவ் பண்ணுச்சுன்னா the train catches the cat exactly at the entrance. For example இந்த இடத்துல அந்த whistle sound வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த cat மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா cat entrance நோக்கி மூவ் பண்ணும்போது கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட்க்கு வரும்போது அந்த ட்ரெயினும் அந்த என்ட்ரன்ஸ் பாயிண்ட்க்கு வந்திருக்கும் அப்படின்றத அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ ட்ரெயின் whistle விடுது, whistle sound வருது, cat மூவ் பண்ணுது. எதை நோக்கி மூவ் பண்ணுது? என்ட்ரன்ஸ் நோக்கி மூவ் பண்ணுது. அப்ப எக்ஸாக்ட்டா என்ட்ரன்ஸ் நோக்கி அந்த cat மூவ் பண்ணும்போது the cat or the train catches the cat exactly at the entrance point. அதுதான் இங்க நமக்கு இந்த ஸ்டேட்மென்ட்ல கொடுத்த பாயிண்ட். இப்ப அடுத்த ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்கான்றத பார்க்கலாம். If the cat moves to the exit point, cat வந்து exit point நோக்கி மூவ் பண்ணுச்சுன்னா the train catches exactly at the exit. train exactly எங்க catch பண்ணுது? exit pointல catch பண்ணுதுன்றது கொடுத்திருக்காங்க. Suppose let me draw in different color. இப்ப அந்த cat வந்து entrance நோக்காம exit point நோக்கி போயிட்டு இருந்ததுன்னா then we can say the train catches the cat at the exit point. Right? சிம்பிளா சொல்லணும்னா cat இங்க இருக்கு,
whistle sound கேட்ட உடனே cat மூவ் பண்ணுது. entrance நோக்கி மூவ் பண்ணுச்சுனா train entranceல catch பண்ணுது. exit நோக்கி மூவ் பண்ணுச்சுனா train exit pointல catch பண்ணுது. இதுதான் நம்மளோட பாயிண்ட். இதுதான் நமக்கு क्वेश्चன்ல எக்ஸாக்ட்டா கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். find what they are asking us to find the speed ratio. என்ன கேக்குறாங்க? speed ratio கேக்குறாங்க. of what? train and cat. trainக்கும் catக்குமான speed ratio கேக்குறாங்க. சரிங்களா? just listen carefully. ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இது. ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் இது. just listen carefully. ஒரு சிம்பிளான பாயிண்ட் மட்டும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா then it's easy you can solve this particular problem. cat இங்க இருக்கு. entrance நோக்கி போகுது. entrance point வரும்போது train catch பண்ணிருச்சு. கரெக்ட்டா? அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த cat entrance point ரீச் பண்றதுக்கு எவ்வளவு பார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணனும்? it needs to cover 3 part distance. கரெக்ட்டா? அந்த cat எவ்வளவு பார்ட் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணனும்? 3 part distance கவர் பண்ணனும். நான் இங்க எழுதுறேன். when train reaches entrance point, what we can say? train வந்து entrance point reach பண்ணும்போது we can say cat moves 3 part distance. இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. cat எவ்வளவு part distance மூவ் பண்ணிருக்கு? 3 part distance மூவ் பண்ணிருக்கு நம்ம சொல்லலாம். இந்த பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி தான் நம்ம சம்மையா சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். சோ அதுக்கு தான் இந்த பாயிண்ட் நான் எழுதி போட்டுருக்கேன். சோ train வந்து entrance ரீச் பண்ணும்போது cat அந்த entrance ரீச் பண்ணிருக்கும். ஆனா பட் எவ்வளவு part distance கவர் பண்ணிருக்கு அந்த cat? 3 part distance கவர் பண்ணிருக்கு. எப்போ? entrance நோக்கி போயிட்டு இருந்தா. சப்போஸ் இந்த cat exit point நோக்கி போயிட்டு இருந்துச்சுப்போம். இந்த cat எங்க நோக்கி போயிட்டு இருக்கு? exit point. அப்ப exit point நோக்கி போயிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா exit pointல வந்து அந்த train என்ன பண்ணுது? இந்த cat-ஐ கேட்ச் பண்ணிருது. இப்போ கவனிங்க. whistle sound வந்துருச்சு. cat என்ன பண்ணுது? exit point நோக்கி போயிட்டு இருக்கு. cat என்ன பண்ணுது? exit point நோக்கி போயிட்டு இருக்கு. train இங்க இருந்து மூவ் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. இப்போ train இங்க இருந்து மூவ் பண்ணி வந்துட்டு இருக்க train கரெக்ட்டா இப்போ entrance-க்கு வந்துருச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்ட்டா எங்க வந்துருச்சு? entrance. train entrance-க்கு ரீச் ஆயிடுச்சுனா the cat moves how much part distance? 3 part distance ன்னு சொல்லலாமா? whether it is moving towards the entrance or whether it is moving towards the exit point, what we can say? The cat reaches or the cat moves 3 part distance நம்ம சொல்லலாம். அப்ப அந்த cat எவ்வளவு part distance மூவ் பண்ணுது? 3 part distance மூவ் பண்ணுது. எப்போ train கரெக்ட்டா entrance point வந்ததுக்கு அப்புறம் அந்த cat வந்து 3 part distance மூவ் பண்ணிருச்சு நம்ம சொல்லலாம். இப்ப கவனிங்க. இதுக்கு அப்புறம் train இந்த பாயிண்ட்ல இருந்து let me draw the same color. let me go with blue color. train இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த entrance pointல இருந்து நல்லா கவனிங்க. train இந்த entrance pointல இருந்து exit point வரதுக்கான டைமும் entrance pointல இருந்து exit pointக்கு வரதுக்கான டைமும் cat இந்த பார்ட்ல இருந்து exit point வரதுக்கான டைமும் சேம் டைம்னு நம்ம சொல்லலாமா? நான் சொல்றது புரியுதா எல்லாருக்குமே? ரைட். அப்ப நல்லா கவனிங்க. cat வந்து எவ்வளவு part distance கவர் பண்ண போகுது? 1 part distance. அப்ப cat 1 part distance கவர் பண்றதுக்கும் கவர் பண்றதுக்கும் train இங்கிருந்து இந்த distance கவர் அதாவது entrance இருந்து exit part distance கவர் பண்றதுக்கான டைம் எப்படி இருக்கும் நம்ம சொல்லலாம்? சேம் டைம்னு நம்ம சொல்லலாம். அப்போ இங்கிருந்து இங்க கவர் பண்ணனும்னா அந்த train எவ்வளவு part distance கவர் பண்ணும்? 3 part plus 4 part. அப்போ cat ஒரு part distance கவர் பண்ணும்போது அந்த train எவ்வளவு part distance கவர் பண்ணனும்னா 7 part distance கவர் பண்ணனும் நம்ம சொல்லலாம். எவ்வளவு part distance கவர் பண்ணனும்? 7 part distance கவர் பண்ணனும். அப்ப நல்லா கவனிங்க. அந்த particular point of timeல we can say cat moves 1 part distance whereas train moves 7 part distance. சரிங்களா? அப்போ நல்லா கவனிங்க. இந்த கேஸ்ல நம்ம இத என்ன சொல்லலாம் அப்படினு பாத்தீங்கன்னா we can say this is nothing but distance. இது நமக்கு என்னது? distance. 1 part 7 part ன்றது distance. யாருக்கான distance? cat travel பண்ண distance, இது train travel பண்ண distance. சரிங்களா? இப்போ இந்த கேஸ் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன் அப்படினா cat வந்து இங்க இருந்து இங்க போறதுக்கு அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு எடுத்துக்கிட்ட டைமும் train இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்ட டைமும் சேம் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ டைம் இங்க நமக்கு எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட்டா இருக்கு நம்ம சொல்லலாம். இந்த கேஸ் நமக்கு என்ன கான்ஸ்டன்ட்டா இருக்குன்னா டைம் கான்ஸ்டன்ட்டா இருக்கு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட். டைம் கான்ஸ்டன்ட்டா இருந்ததுனா நமக்கு டிஸ்டன்ஸ் ஸ்பீட் என்ன ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் நம்ம சொல்லலாம். டிஸ்டன்ஸ் ஸ்பீட் என்ன ப்ரொபோர்ஷன் நமக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். சோ ஈவன் தோ இந்த கேஸ் நம்ம பார்க்கல பட் இந்த கேஸ் பார்க்கலனாலுமே இந்த கேஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ் தான். இந்த கேஸை பத்தி நம்ம நெக்ஸ்ட் டே கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணல பட்
keep a note of this. இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே நீங்களோட ரெகுலர் கிளாஸ்ல நீங்க படிச்சதுதான். சரிங்களா? So don't worry about it. இத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலாவே படிப்போம். Don't worry about it. இப்போதைக்கு இது வந்து train constant னா, that is time constant னா நமக்கு distance to speed என்ன proportion நம்ம சொல்லலாம்? Directly proportional நம்ம சொல்லலாம். அப்ப directly proportional னா 1 part is to 7 part ன்றதை நம்ம என்ன சொல்லலாம்? 1 is to 7 நம்ம சொல்லலாம். அப்போ இது நமக்கு distance 1 is to 7 னா speed நமக்கு என்னவா இருக்கும் நம்ம சொல்லலாம்? 1 is to 7 தான் இருக்கும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? திருப்பி நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டனல் இருக்கு, இங்க கேட் நிக்குது. ட்ரெயின் விசில் சவுண்ட் வந்துச்சுன்னா கேட் மூவ் பண்ணும். ஐம் சாரி கைஸ், ஸோ எல்லாமே எரேஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி எரேஸ் ஆச்சுன்னு தெரியல. ஐம் சாரி ஃபார் திஸ். ஸோ டயக்ராம் மட்டும் போட்டு காமிக்கிறேன், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஒரு டனல் இருக்கு, இல்லைன்னா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டனல் இருக்கு, இந்த இடத்துல கேட் நிக்குது. இது 3 part டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு, இது நம்மளுக்கு 4 part டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லலாம். ரைட், ட்ரெயின் இந்த பாயிண்ட்ல நிக்குது, விசில் சவுண்ட் ப்ளோ ஆகுது. விசில் சவுண்ட் ப்ளோ ஆன உடனே அந்த கேட் என்ட்ரன்ஸ் நோக்கி மூவ் பண்ணும்போது கரெக்டா என்ட்ரன்ஸ் பாயிண்ட்ல அந்த ட்ரெயின் அந்த கேட்டை மீட் பண்ணும். சப்போஸ் அந்த கேட் எக்ஸிட் பாயிண்ட் நோக்கி போச்சுன்னா கரெக்டா அந்த எக்ஸிட் பாயிண்ட்ல அந்த கேட் வந்து மீட் பண்ணும் நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா you can ask me the doubts through the comments. I'll clarify your doubts. Let's move on to the next question. இந்த உங்களுக்கு சின்னதா அந்த டயகிராம் எப்படி போடணும்ன்றது புரிஞ்சிச்சுன்னா that is more than enough. இந்த கேஸ் நம்மளுக்கு யார் கான்ஸ்டன்ட்னா டைம் கான்ஸ்டன்ட். சரிங்களா? சோ இத பத்தி நம்ம இன்னும் டீடைலா பார்க்கல, பட் அத பத்தி நம்ம நாளை கிளாஸ்ல டீடைலா பார்ப்போம். ஏன்னா நம்மளுக்கு நாளை கிளாஸ் என்ன கிளாஸ்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் we can say it is nothing but relative speeds நம்ம சொல்லலாம். relative speed கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா we can say it is a problem based on or the case based on time constant, right? Yes, train and cat ratio. We need to find train and cat ratio. Train oda speed ratio. Okay, fine. Train cat நம்ம வந்து கண்டுபிடிச்சது cat train. அத மாத்தி போட்டுக்கோங்க. Cat train 1:7 நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ நீங்க train cat கேட்டாங்கன்னா train is to cat will be equal to 7:1 மாத்தி போட்டுக்கோங்க. சரிங்களா? Right. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. Right. Let it be. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's go for the next question. அடுத்த question நம்ம பார்க்கலாம். இந்த question ரொம்ப சிம்பிளான question மா. ரொம்ப பேசிக்கான question இது. Just listen மட்டும் பண்ணுங்க. I'll just make it easier. A car travels 40% more speed than a bus. ஒரு கார் இருக்கு, அந்த கார் வந்து 40% more speed, 40% more speed போகுது. எதை விட? பஸ்ஸை விட. Both start from a point M. ரெண்டு பேருமே M அப்படின்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. Both start from a point M and travel towards N, which is 175 km apart. So 175 km இருக்கு ரெண்டுத்துக்கான distance. If the car wasted 10 minutes in petrol bunk to fill its tank, which made both to reach the destination same time. இப்ப நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்றேன், just listen carefully. Yes, right. So ரெண்டு பாயிண்ட் இருக்கு, M N அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 175 km டிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ரெண்டு பாயிண்ட், இந்த பாயிண்ட் M ல இருந்து யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா காரும் பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்றாங்க. ரெண்டு பேருமே சேம் டைம் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. பட் கார் எவ்வளவு பெர்சன்டேஜ் அதிகமான ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கு? 40% ஸ்பீட் கிடையாது, 40% மோர். அப்ப 40% மோர்னா காரோட ஸ்பீட் நம்ம என்ன சொல்லலாம்னா பஸ் ஸ்பீடோட கம்பேர் பண்ணும்போது 140% நம்ம சொல்லலாம். அப்ப 140% can be written as 140 divided by 100, which can be reduced to 7/5. Which can be reduced to what? 7/5. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? காரோட ஸ்பீட் 7 part, பஸ்ஸோட ஸ்பீட் 5 part நம்ம சொல்லலாம். சரிங்களா? காரோட ஸ்பீட் எவ்வளவு part? 7 part. பஸ்ஸோட ஸ்பீட் எவ்வளவு part? 5 part நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்றத பார்க்கலாம். If the car wasted 10 minutes, கார் வந்து எவ்வளவு நிமிஷம் வேஸ்ட் பண்ணுதா? 10 minutes வேஸ்ட் பண்ணுதா. எங்க வேஸ்ட் பண்ணுதா? பெட்ரோல் பங்க்ல. எதுக்கு? to fill its tank. அந்த பெட்ரோல் ஃபில் பண்றதுக்கோசம் அது 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுது. Which made, அதனால என்ன ஆகுதுன்னா which made both to reach the destination at same time. அதாவது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேம் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா ரீச் பண்றதுமே ரெண்டு பேருமே சேம் டைம் தான் ரீச் பண்றாங்க. பட் நம்மளுக்கு ரெண்டு பேரோட ஸ்பீடு சேம் கிடையாது. நீங்க யோசிக்கலாம், ஏன் ஸ்பீடு சேமா இல்லாத போது ரெண்டு பேருமே சேம் டைம்ல ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அந்த கார் வந்து பெட்ரோல் பங்க்ல 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுது. எதுக்கு? பெட்ரோல் அடிக்கிறதுக்காக. சரிங்களா? அந்த பெட்ரோல் அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதனால தான் அந்த கார் என்ன பண்ணுது? சேம் டைம்ல வந்து ரீச் பண்ணுதுன்றத கொடுத்துட்டாங்க. இப்ப நல்லா கவனிங்க, கார் M ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, N-க்கு ரீச் ஆயிடுச்சு. பஸ் M ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, N-க்கு ரீச் ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு பேருமே காரும் பஸ்ஸும் ரெண்டுமே
travel பண்ண distance same. அப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன சொல்லலாம்? distance constant நம்ம சொல்லலாம். அப்ப distance constant னா speed and time inversely proportional. இங்க நமக்கு speed என்ன ரேஷியோ வந்திருக்கு? speed ratio நம்ம என்ன சொல்லலாம்? 7/5 நம்ம சொல்லலாம். அப்ப time ஓட ரேஷியோ நமக்கு என்ன வரும்னு சொல்லலாம்? 5/7 வரும் நம்ம சொல்லலாம். time ratio நமக்கு என்ன வரும்னு சொல்லலாம்? 7/5 வரும் நம்ம சொல்லலாம். இப்ப நல்லா கவனிங்க. இந்த 7ன்றது யாரோட டைம்? இப்ப இந்த 7/5 வந்திருக்கு இல்லையா? This is nothing but car by bus. இது car by bus னா இந்த 7 பார்ட்ன்றது பஸ்ஸோட டைம் நம்ம சொல்லலாம். இந்த 5 பார்ட்ன்றது நமக்கு யாரோட டைம்? காரோட டைம் நம்ம சொல்லலாம். பட் நமக்கு क्वेश्चनல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே டெஸ்டினேஷன் ரீச் பண்றது சேம் டைம்னு கொடுத்துட்டாங்க. இங்க நமக்கு பாத்தீங்கன்னா கார் வந்து 2 பார்ட் டைம் 2 பார்ட் டைம் சீக்கிரமாவே போயிடுச்சு. Let me write it over here. 5/7 2 பார்ட் earlier-ஆவே யார் ரீச் பண்ணிட்டா? கார் ரீச் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பட் கார் ரீச் பண்ணிச்சுன்னு கொடுக்கல. 2 பார்ட் earlier-ஆவே நம்ம அஸ்யூம் பண்ணி தட் இஸ் நம்ம எடுத்துக்கிறோம் 2 பார்ட் earlier-ஆவே அது ரீச் ஆயிருக்கணும்னு எடுத்துக்கிறோம். பட் அது சேம் டைம்ல தான் ரீச் ஆயிருக்கு. அப்படின்னு அர்த்தம் 7 பார்ட்ல தான் அது ரீச் ஆயிருக்கு. 5 பார்ட்ல ரீச் பண்ணல 7 பார்ட்ல தான் ரீச் ஆயிருக்கு. ஏன்னா 7 பார்ட்ன்றது பஸ்ஸுக்கான டைம்னா அதே டைம் தான் காரும் ரீச் பண்ணிரும். கரெக்ட்டா? அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளவு பார்ட் டைம் எடுத்துருக்குன்னா 2 பார்ட் டைம் எடுத்துருக்கு. ஏன்னா ஒரிஜினலா அது 5 பார்ட்ல போக வேண்டியது பெட்ரோல் அடிக்கிறதுக்காக 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றதுனால எக்ஸ்ட்ரா அந்த 2 பார்ட் வருது. அப்ப இந்த 2 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 10 மினிட்ஸ் டைம்னு நம்ம சொல்லலாம். சொல்றது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். அப்ப 2 பார்ட்ன்றது 10 மினிட்ஸ்னா we can say 1 part will be equal to what for us? 5 minutes. அப்ப 1 part 5 மினிட்ஸ்னா ஒரிஜினலா அந்த கார் வந்து பெட்ரோல் அடிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 பார்ட்லயே போயிருக்கணும். அப்ப 5 பார்ட்ல போயிருக்குன்னா 25 மினிட்ஸ் அந்த கார் வந்து ரீச் பண்ணிருக்கும் நம்ம சொல்லலாம். அந்த பஸ் எவ்வளவு டைம் எடுத்துக்கும்னா 35 மினிட்ஸ் எடுத்துக்கும் நம்ம சொல்லலாம். I hope you are clear up to this, right? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன கொடுத்துருங்க அதுக்கப்புறம் find the speed of car and bus. காரோட ஸ்பீடும் பஸ்ஸோட ஸ்பீடும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எவ்வளவு டிஸ்டன்ஸ் கொடுத்துறான்? 175. அப்போ நம்ம வந்து ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் 175 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீடு போடுங்க. காரோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா அதோட டைம் 25. அது ஒரிஜினல் எடுத்துக்கிட்ட டைம் 25. அதோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்காக கேன்சல் பண்ணுங்க. இது கிலோமீட்டர்ல இருக்கு, இது நம்மளுக்கு மினிட்ஸ்ல இருக்கு. ஏன்னா 25 மினிட்ஸ்ன்றது நம்ம பார்த்தோம். அப்போ டிவைடட் பை 60 போட்டா இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹவர்ஸ் கிடைக்கும். இத ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணுங்க. 7 டைம்ஸ் போகும். 60 மேல கொண்டு வாங்க. 7 into 60. Let me write it over here. இது 60 இங்க 60 இருக்கு. Don't get confused. 60 இங்க இருக்கு. So 7 into 60 we can say the answer becomes as 420. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 420 km per hour நம்ம சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ பஸ்ஸோட ஸ்பீடு நீங்க கண்டுபிடிக்கணும்னா we can say again here let me write it over here. Speed of the bus will be equal to 175 km divided by bus எவ்வளவு டைம் எடுத்துக்கு? 35. பட் இத நம்ம ஹவர்ல மாத்தணும். டிவைட் பை 60 கேன்சல் பண்ணுங்க. இது நமக்கு எத்தனை டைம் போகும்? 5 டைம் போகும். 60 மேல கொண்டு வாங்க. 300. So we can say speed of the car is 420 km and speed of the bus is 300 km, right? I hope you are clear with this. So எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Let's go for the next question. அடுத்த क्वेश्चन நம்ம பார்க்கலாம். So இதான் last question. We are coming into the last part of the session. So last question டக்குன்னு முடிச்சிடலாம் நாம. என்ன கொடுத்திருக்கான்றது பாருங்க. The distance between two places P and Q is 450 km. So P Q னு ரெண்டு பிளேஸ் இருக்கு. இந்த ரெண்டு பிளேஸோட டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன கொடுத்திருக்கானா 450 கொடுத்திருக்கான். So ரெண்டு பிளேஸோட டிஸ்டன்ஸ் 450 km. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்றது பார்க்கலாம். அருண் starts from P at 10 am. அருண் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா P ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாருன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? And கார்த்திக் starts at 11:30. கார்த்திக் அதே பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்றாரு. கார்த்திக் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாருன்னா 11:30க்கு ஸ்டார்ட் பண்றாரு. இங்க கார்த்திக் வந்து Q ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா மட்டும் தான் நீங்க Q ல இருந்து எடுத்துக்கணும். அப்படி கொடுக்காத போது டிஃபால்ட் நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம்? P ல இருந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படி நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறான்றத பார்க்கலாம். கார்த்திக் reaches a point R. கார்த்திக் என்ன பண்றாருன்னா கார்த்திக் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணவர் R அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரீச் பண்றாரு. in between P and Q. P க்கும் Q க்கும் நடுவுல R னு ஒரு பாயிண்ட் இருக்கு. P க்கும் Q க்கும் நடுவுல R அப்படினு ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட கார்த்திக் ரீச் பண்றாரு. எப்போனா after 1 hour. After how many hours? 1 hour. அப்ப நல்லா கவனிங்க. கார்த்திக் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாரு? 11:30க்கு ஸ்டார்ட் பண்றாரு. ஒரு மணி நேரம் கழிச்சு R என்ற பாயிண்ட்க்கு வராருன்னா எக்ஸாக்ட்டா கார்த்திக் எத்தனை மணிக்கு வந்திருப்பாருன்னா 12:30 PM க்கு வந்திருப்பாரு நம்ம சொல்லலாம். எந்த பாயிண்ட்க்கு? இந்த பாயிண்ட் R என்ற பாயிண்ட்க்கு 12:30 PM க்கு வந்திருப்பாரு. That is Karthik reaches a point R in between P and Q after 1 hour, which was crossed by Arun 40 minutes before. 40 minutes எடுத்துக்காதீங்க, just take it as 30 minutes எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆன்சர் ஈஸியா வரணும்ன்றதுக்காக. சரிங்களா? So 30 minutes எடுத்துக்கோங்க. Which was crossed by Arun 30 minutes before. 30 நிமிஷத்துக்கு முன்னாலே அருண் அந்த பாயிண்ட ரீச் பண்ணி போயிட்டாரு. சரிங்களா? அப்போ கார்த்திக் ஒரு மணி நேரம் கழிச்சு 6ன்ற பாயிண்ட்க்கு வராரு. அதாவது 12:30க்கு வராரு.
அவர் 1 மணி நேரம் கழிச்சு வரும்போது அங்க கேஸ் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா அதே பாயிண்ட் அருண் 30 நிமிஷத்துக்கு முன்னாலே ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நிமிஷத்துக்கு முன்னால? 30 நிமிஷத்துக்கு முன்னால. அப்ப 30 நிமிஷத்துக்கு முன்னாலனா எத்தனை மணிக்கு ரீச் பண்ணிருப்பாரு? 12 மணிக்கெல்லாம் ரீச் பண்ணிருப்பாரு நம்ம சொல்லலாம். எக்ஸாக்டா யாரு 12 மணிக்கு ரீச் பண்ணிருப்பா? அருண். இப்ப நல்லா கவனிங்க. அருண் P ல இருந்து R வரதுக்கு 10 AM 12 AM எவ்வளவு மணி நேரம் ஆயிருக்கு? 2 hours ஆயிருக்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கார்த்திக் பாத்தீங்கன்னா 11:30 12:30 அப்ப எவ்வளவு மணி நேரத்துல வந்திருக்காரு? 1 hourல வந்திருக்காரு. அப்ப டிஸ்டன்ஸ் இங்க நம்மளுக்கு PR same distance but Arun took 2 hours whereas Karthik took only 1 hour. அப்ப இதுல நம்ம என்ன சொல்லலாம்? டைம் ரேஷியோ சொல்லலாம். யாருக்கான டைம் ரேஷியோ சொல்லலாம்? We can say the time ratio for Arun as well as Karthik. Arun எவ்வளவு hour எடுத்துக்கிறாரு? 2 hours. Karthik எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கிறாரு? 1 hour எடுத்துக்கிறாரு நம்ம சொல்லலாம். இப்ப கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறான்றத பார்க்கலாம். However, both reached B at same time. இப்போ 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்றாரு அருணும் கார்த்திக். அருணை விட 1.5 மணி நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்றாரு. பட் 1.5 மணி நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த டெஸ்டினேஷனை அவர் ரீச் பண்ணும்போது ரெண்டு பேருமே சேம் டைம்ல ரீச் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன டைம்ல ரீச் பண்றாங்க? சேம் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இவர் 2 மணிக்கு ரீச் பண்றான்னு வச்சுப்போம். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு. அப்ப நல்லா கவனிங்க. அருண் 10 மணிக்கு கிளம்பினவரு 2 மணிக்கு வந்துட்டாரு. இவரு 11:30 கிளம்பினவரு 2 மணிக்கு வந்துட்டாரு. சரிங்களா? அப்படின்னு அர்த்தம் இவர் 4 மணி நேரம் போயிருக்காரு நம்ம சொல்லலாம். இவர் எவ்வளவு மணி நேரம் தான் போயிருக்காரு? இவர் வெறும் 2.5 மணி நேரம் மட்டும் தான் டிராவல் பண்ணிருக்காரு நம்ம சொல்லலாம். இந்த 2ன்றது அசம்ஷன் தான். இது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்கான அசம்ஷன். அப்ப நல்லா கவனிங்க கைஸ். 10 மணிக்கு கிளம்பினவரு 2 மணிக்கு வந்துட்டாரு. 11:30 கிளம்பினவரு 2 மணிக்கு வந்துட்டாரு. அப்போ இவர் எவ்வளவு மணி நேரம்? 4 மணி நேரம் போயிருக்காரு. இவர் எவ்வளவு மணி நேரம்? 2.5 மணி நேரம் போயிருக்காரு. அப்ப டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம். அவர் 4 hours, இவரு 2.5 hours. அப்ப டைம் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லலாம். 1 hour 30 minutes நம்ம சொல்லலாமா? 1.5 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம சொல்லலாமா? அப்ப நல்லா கவனிங்க. இந்த கேஸ்ல நம்மளுக்கு ரெண்டு பேருமே அருணும் சரி கார்த்திக்கும் சரி டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் சேம். அப்போ ஸ்பீடும் டைமும் நம்மளுக்கு என்ன ப்ரொபோர்ஷனா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன். ஆனா பட் இங்க நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. we need to find the speed. நம்ம ஸ்பீடு தான் கண்டுபிடிக்கணும். எப்படி ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு டைம் எக்ஸாக்டான டைம் நம்மளுக்கு தெரியும். இப்போ அருண் டோட்டலா 2 பார்ட் டைம் எடுத்துக்கிறாரு. கார்த்திக் 1 பார்ட் தான் டைம் எடுத்துக்கிறாரு. அப்ப ரெண்டு பேரோட டைம் டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம்? 1 பார்ட் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இங்க நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோமா? என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்? 1 hour 30 minutes கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்ப ரெண்டு பேரோட டைம் டிஃபரன்ஸ் 1 hour 30 minutesனா நம்ம என்ன சொல்லலாம்? 90 minutes நம்ம சொல்லலாமா இல்லையா? அப்போ 1 பார்ட்ன்றது 90 minutesனா 2 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 180 minutes சொல்லலாம். இல்ல 3 hours நம்ம சொல்லலாம். அதே மாதிரி 1 பார்ட்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? 1.5 hours நம்ம சொல்லலாம். சரிங்களா? நம்ம என்ன சொல்லலாம்? 1.5 hours நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்றது பாருங்க. We are asking us to find the speed. Speed for whom? Speed for Arun as well as Karthik. ரெண்டு பேரும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்றாங்க? 450. அப்ப 450 divided by first Arun எவ்வளவு hours? 3 hours. கேன்சல் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு? 150 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் கார்த்திக் அதே 450 கிலோமீட்டர் எவ்வளவு மணி நேரத்துல போறாரு? 1.5 hours. 1.5 hoursனா 3/2. இதை ரெடியூஸ் பண்ணுங்க. 300 kilometer. So we can say the answer is 300 kilometer per hour. Right? Yes. Yes guys. So this is the case. நம்ம 4 क्वेश्चन பார்த்தோம். இந்த 4 क्वेश्चनமே நமக்கு கான்செப்ட் ஓரியன்டட். சரிங்களா? சோ இந்த 4 क्वेश्चनமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடிய क्वेश्चंस. கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கும். பட் நான் ஃபாஸ்டாலாம் போகல. மெதுவா உங்களுக்கு புரியுற மாதிரி நிறைய ரிப்பீட் பண்ணி நான் பேசியிருப்பேன். அதனால தான் நமக்கு டைம் அதிகமா எடுத்த மாதிரி நான் கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? எஸ். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த क्वेश्चனை திருப்பி நீங்க போட்டு பாருங்க. அதாவது நம்ம பார்த்த क्वेश्चனை நீங்க என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் क्वेश्चனை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க படிச்சிருப்பீங்க, புரிஞ்சிருப்பீங்க. क्वेश्चனை மட்டும் எடுத்துக்கிட்டு சம்ஸை பாஸ் பண்ணிடுங்க. தட் இஸ் வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த சம்மை சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது புரியலன்னா திருப்பி ரீவைண்ட் பண்ணி தட் இஸ் திருப்பியும் அந்த வீடியோ ப்ளே பண்ணி நீங்க பாருங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது அந்த क्वेश्चंस எல்லாமே உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா புரியும். ரைட்? ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தா நீங்க கமெண்ட்ல போடலாம். ஐ வில் ஜஸ்ட் ரிப்ளை தி கமெண்ட்ஸ். Thank you guys.